தள்ளு வண்டியில தோசை விக்கிற அனாமிகாவுக்கு சாரதா பிரசாத்னு மாமனார் மாமியார், கணவன் ரமேஷ், பவ்யா ஹரிஷ்ங்கிற குழந்தைங்க கூட இருக்காங்க. அவங்களோடது ஏழ்மையான குடும்பம். சின்ன வீட்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்து வந்தாங்க. பெருசா படிக்காத ரமேஷ் ஒரு ஸ்கூல்ல அட்டெண்டரா வேலை செஞ்சுக்கிட்டு வரான். அவனுக்கு கிடைக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சுதான் குடும்பம் நடந்துட்டு இருந்தது. வேற வழி இல்லாம அனாமிகா கணவனுக்காக உதவ, அனாமிகா ஒரு தள்ளு வண்டியில தோசை வித்துக்கிட்டு அதுல கிடைச்ச கொஞ்சம் பணத்தை வச்சு எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அன்னைக்கு கூட இருட்டுற நேரத்திலயும் அனாமிகா தோசை வித்துக்கிட்டு இருந்தா. எந்த தோசை வேணும்னாலும் இந்த அனாமிகாவோட தோசை கடைக்கு வாங்குங்க. எந்த வகை தோசையானாலும் ஒரு நொடியில சுட சுட உங்களுக்கு கிடைச்சிடும். வாங்குங்க வாங்க, சுட சுட தோசை, எல்லாருக்கும் பிடிச்ச தோசைகள் இந்த அனாமிகா தோசை அப்படின்னு தோசை வித்துக்கிட்டு இருந்தா. ரமேஷ் பணத்தை வாங்கிக்கிட்டு தோசை வேணும்னு கேக்குறவங்களுக்கு போய் தோசைய குடுத்துக்கிட்டு இருந்தான். தோசை வியாபாரத்தால அனாமிகா கடையை சுத்தி மக்கள். அனாமிகா தோசை ஊத்துறது, ரமேஷ் பணத்தை வாங்கிக்கிட்டு தோசைய குடுக்கறது, இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நேரம் பிஸியா போய்கிட்டே இருந்தது. இப்போ ராத்திரி மணி 10 ஆச்சு. கூட்டம் குறைஞ்சது. பாத்திரத்தை எட்டி பார்த்தா அனாமிகா. மாவும் முழுசா காலி ஆயிடுச்சு. என்னங்க, தோசை மாவு தீந்துருச்சு, லைட் ஆஃப் பண்ணுங்க. லைட் ஆன்ல இருந்ததுன்னா நம்ம கிட்ட தோசை இருக்குன்னு நினைச்சு கஸ்டமர்ஸ் வந்துருவாங்க. லைட் ஆஃப்ல இருந்துச்சுன்னா அனாமிகா கிட்ட தோசை தீந்துருச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு கிட்ட வரமாட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம கூட வீட்டுக்கு போலாம். வேலை செய்யும் போது குளிர் தெரியல, ஆனா இப்போ குளிர் பயங்கரமா அடிக்குது. ஆமாங்க, நான் கூட இப்ப வரைக்கும் அடுப்பு பக்கத்திலே இருந்தேன்ல, எனக்கும் குளிர் தெரியவே இல்ல, வெது வெதுப்பாவே இருந்தது. இப்ப பாருங்க, இந்த குளிர தாங்க முடியலங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். இப்படி அனாமிகாவும் ரமேஷும் பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு தள்ளு வண்டியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. மாமியார் சாரதா கதவை திறந்தாங்க. பசங்களை பத்தி கேக்கும்போது அவங்க சாப்பிட்டு தூங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. கட்டில்ல படுத்திருந்த பேத்தி பக்கத்துல போய் படுத்துக்கிட்டாங்க. இன்னொரு கட்டில்ல பேர ஹரிஷ், அவன் பக்கத்துல பிரசாத் படுத்திருந்தாரு. அனாமிகாவும் ரமேஷும் சாப்பிட்டுட்டு ஒரு கட்டில்ல போய் படுத்துக்கிட்டாங்க. காலையில அனாமிகா பசங்களுக்காக அவங்களுக்கு பிடிக்கும்னு தோசைய செஞ்சு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தா. பசங்க ஒரு இடத்துல உட்காந்து அனாமிகா செஞ்ச தோசைக்கு பக்கத்துல சிப்ஸ வச்சுக்கிட்டு ஆஹா ஓஹோன்னு சாப்பிட்டாங்க. அத பார்த்த அனாமிகா இப்படி கேட்டா, பசங்களா, எதுக்கு தினமும் நான் செய்யற தோசைக்கு பக்கத்துல பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சு சாப்பிடுறீங்க? நான் செய்யற தோசை உங்களுக்கு பிடிக்கலையா? நல்லா இருக்குமா, ஆனாலும் உங்க தோசைக்கு பக்கத்துல பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். அம்மா, அக்கா, நாங்க சாப்பிடுற தோசைக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் தோசைன்னு கூட பேர் வச்சிருக்கோம். பேர் நல்லா இருக்குல்ல? பேர் என்னவோ நல்லாதான் இருக்கு. நீ கூட சாப்பிட்டு பாருமா, ருசி கூட ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பவ்யா உருளைக்கிழங்கு சிப்ஸ் தோசைய அனாமிகாவுக்கு ஊட்டினா. அனாமிகா அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கேன்னு நினைச்சா. இந்த ருசி ரொம்ப யுனிக்கா இருந்ததுனால சடனா அவளுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இனிமே நான் விக்கிற தோசையில இது ஒரு வெரைட்டி தோசை. வெங்காய தோசை, பிளெயின் தோசை, மசால் தோசை இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஸ்பெஷல் தோசைன்னு இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் தோசைய வைக்க போறேன். விலை கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல. உங்க யோசனை நல்லா இருக்குமா அப்படின்னு குழந்தைங்க கூட சாப்பிட்டுட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மத்தியான வேலையானதுனால பசங்க 2 பேரும் வீட்லயே இருந்தாங்க. வாசல்ல கணவனும் மனைவியும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பசங்க பவ்யா, ஹரிஷ் விளையாட வந்தாங்க. பையன் மருமக கிட்ட பேச இதுதான் நல்ல சமயம்னு சொல்லி சாரதாவும் பிரசாதும் அவங்க கிட்ட வந்தாங்க. அவங்க வர்றத பார்த்தாங்க. அனாமிகாவும் ரமேஷும் எழுந்து நின்னாங்க. என்னாச்சு அத்தை, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? அது ஒண்ணும் இல்லம்மா, உன் மாமனார் உன் கூட பேசணும்னு சொன்னாரு. நீங்க என்கிட்ட சொன்னத புள்ளைக்கும் மருமகளுக்கும் சொல்லுங்கங்க. இங்க தானே இருக்காங்க, அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம வெளிய போலாம். என்னாச்சுமா, வெளியில போறேன்னு ஏன் சொல்றீங்க? தம்பி ரமேஷா, எங்க உடம்புல இன்னும் சக்தி இருக்குப்பா. வெளியில போய் கைய கால அசைச்சு வேலை செய்ய முடியும். முடிஞ்ச வேலைய செய்யறோம்ப்பா. சமையல் வேலைக்காக நான் போறேன். ஒரு 3000 ரூபாய் கிடைக்கும்ல? நான் கூட தோட்ட வேலைக்கு போக போறப்பா. எனக்கு ஒரு 5000 ரூபாய் கிடைக்கும்ல? நம்ம குடும்பத்துக்கு பெரிய அளவுல பயனா இருக்கும். அதுக்கு அவசியமும் இருக்குல்லப்பா. பேரனையும் பேத்தியையும் ஸ்கூலுக்கு அனுப்ப பணம் வேணுமேப்பா. அது மட்டும் இல்லாம
ஆத்திர அவசரத்துக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமே, அப்பெல்லாம் பணம் வேணும் இல்லையாப்பா? அதுக்காக நீ சமயக்காரியாவும் அப்பா தோட்டக்காரனாவும் போறேன்னு சொல்றாரம்மா. சரிம்மா. தம்பி, இப்பவாவது நாங்க சொல்றத புரிஞ்சுக்கோ, அது போதுப்பா. ஆனா எனக்கு பிடிக்கல. இந்த வயசுல நீங்க 2 பேரும் வேலை செய்யற அவசியம் இருக்கா? நீங்க 2 பேரும் வீட்ல இருக்க தைரியத்துல தானே நானும் அவரும் ராத்திரி 10 மணி வரைக்கும் வெளியில வேலை செய்யறோம். ஆமாம்மா, இந்த விஷயத்த பத்தி நாங்க யோசிக்கவே இல்ல. திடீர்னு நீங்க 2 பேருமே காணாம போயிட்டீங்கன்னா குழந்தைங்க பாவம் இல்ல. குழந்தைங்கள யாரு பாத்துப்பாங்க அப்படின்னு கேட்டதும் சாரதாவும் பிரசாதும் எதுவும் பேசாம மௌனமா இருந்தாங்க. நீங்க வீட்ல இருக்க தைரியத்துல தானம்மா நானும் அனாமிகாவும் வெளிய போய் வேலை செய்யறோம். நாங்க உங்களை பாரமா நினைக்கலம்மா. நாங்க குழந்தைங்களை எப்படி பாத்துக்கிறோமோ அதே மாதிரியே உங்களையும் பாத்துக்கிறோம். எங்களை நம்புங்க அத்தை அப்படின்னு சொன்னதும் சாரதாவும் பிரசாதும் வேலைக்கு போற எண்ணத்தை கை விட்டுட்டாங்க. வீட்லயே இருந்து பேரனையும் பேத்தியையும் பாத்துக்கிட்டாங்க. அவங்க கூட விளையாடிக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. அதுக்கு மறுநாள்ல இருந்து அனாமிகா காலை வேளையில கூட தோசைய விற்க ஆரம்பிச்சுட்டா. ஸ்பெஷல் தோசை அப்படின்னு ஆலு சிப்ஸ் தோசான்னு உருளைக்கிழங்கு சிப்ஸ் தோசைவை வித்தா. அப்போ உருளைக்கிழங்கு சிப்ஸ் தோசையா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு அத ருசி பார்க்கணும்னு அனாமிகாவோட தோசை கடைக்கு வந்தாங்க. எல்லாரும் அதே சிப்ஸ் தோசை வேணும்னு கேட்டாங்க. அனாமிகாவும் ரமேஷும் சந்தோஷப்பட்டு கேக்குறவங்களுக்கு ஸ்பெஷல் ஆலு சிப்ஸ் தோசாவை கொடுத்தாங்க. எல்லாருக்கும் அந்த பொட்டேட்டோ சிப்ஸ் தோசை பிடிச்சு போயிட்டதுனால வர்ற எல்லாருமே எங்களுக்கு அந்த தோசை தான் வேணும்னு கேட்டாங்க. அனாமிகாவும் ரமேஷும் ராத்திரி பகல்னு பாரபட்சம் இல்லாம தோசைய வித்து அது மூலமா நிறைய பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. இது மூலமா அவங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.